அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்தியா பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நிகழ்ந்தது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் 70வது சுதந்திர தினம் நெருங்குகிறது. இந்நிலையில் பிரிட்டன் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று இரு நாடுகளாக பிரிந்தபோது ஏற்பட்ட குழப்பம், அதிர்ச்சி, அவற்றின் நீங்காத விளைவுகள் பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். டெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையே இருப்பதெனவோ வெறும் ஒரு 700 கிலோமீட்டர் தான். விமானத்தில் போனால் ரொம்ப சீக்கிரமே போயிடலாம். ஆனால் இரு நாடுகளின் தலைநகர்களுக்கு இடையே நேரடி விமான சேவை கிடையவே கிடையாது. 70 ஆண்டுகளாக இரு நாடுகளிடையே நிலவும் பரஸ்பர அவநம்பிக்கை மற்றும் பதற்றத்தின் விளைவு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கூறி வராங்க. ஆகஸ்ட் மாதம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே டைம் தான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானும் பிரியுது. நவீன காலத்தோட மிகப்பெரிய அழிவுகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர், பஞ்சம், அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய அழிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலே இருக்க பெரிய பெரிய மக்கள் இடப்பெயர்ப்பு பண்ணுறது தான். இந்தியா பாகிஸ்தான் என புதிதாக 2 சுதந்திர நாடுகள் உருவாக்கப்பட்டது. ஏறக்குறைய 12 பில்லியன் மக்கள் அகதிகளாயிருக்காங்க. இரு தரப்பிலும் 1/2 மில்லியன் முதல் 1 மில்லியன் வரையிலான மக்கள் கொடூர சம்பவங்களில் கொல்லப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் வெளிப்படும் ஒரு தளம் கிரிக்கெட். இரு நாடுகளும் சமீபத்தில் சாம்பியன் கோப்பை இறுதிப் போட்டியில் மோதினாலும் போட்டி நடந்த இடம் லண்டன் தான். இரு நாடுகளும் இணைந்து தங்கள் சொந்த மண்ணில் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. இரு நாடுகளின் பண்பாடும் வரலாறும் பொதுவானதாக இருந்தாலும் எதிர்த்தரப்பினராக கூட 2 பேரும் இல்லை, எதிரிகளாகவே இருக்காங்க. விடுதலை பெற்றதில் இருந்து இரு நாடுகளும் 3 முறை போரிட்டுள்ளது. 1999 இரு நாட்டு இராணுவங்களும் மோதிய போது முறைப்படியான போர் அறிவிப்பு செய்யப்படவில்லை என்பதால் சிலர் 4 முறை போர் நடந்ததாக சொல்வதுண்டு. உலகில் நீண்ட காலமாக நிலவும் புவிசார் அரசியல் பிளவுகளில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நிலவும் இறுக்கமும் ஒன்று. இந்த இறுக்கமே இரு நாடுகளையும் தங்களுக்கென அணு ஆயுதங்களை தயாரிக்க தூண்டின. இந்த மோதல் பிராந்திய சர்ச்சை என்ற வரையறையை தாண்டி பெரிய ஆபத்துகளை உள்ளடக்கியது. தனது மிகப்பெரிய குடியேற்ற நாடான இந்திய மீதான ஆளுகையை 15 ஆகஸ்ட் 1947 அன்று கைவிட்ட பிரிட்டன் பல மாத இழுபறிக்கு பிறகு நாட்டை 2ஆக பிரிக்க ஒப்புக்கொண்டது. இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்ட இந்தியா முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருக்கும் என்ற கவலையை எதிர்கொள்ளும் விதமாக முதலில் முஸ்லீம் நாடாக பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப், வங்காளம் ஆகிய 2 பெரும் மாகாணங்களின் பிரிவினையும் இதில் உள்ளடங்கியது. புதிய சர்வதேச எல்லை எங்கே அமையும் என்ற விவரம் விடுதலைக்கு பிறகு 2 நாள் கழித்தே வெளியிடப்பட்டது. இந்த பிரிவிலையும் பார்த்தீங்கன்னா பல வகையான பிரச்சனைகள் நடந்திருக்கு. இரு தரப்பிலிருந்தும் கிட்டத்தட்ட 1/2 மில்லியன் முதல் 1 மில்லியன் வரையிலான மக்கள் கொடூர சம்பவங்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் எதிர் மதத்தை சேர்ந்தவர்களால் கடத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பஞ்சாபில் பல தலைமுறைகளாக சேர்ந்து வாழ்ந்து வந்த ஒரே மொழியை பேசிய இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள் ஆகியோரிடையே பிளவு ஏற்பட்டது. முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கும் சீக்கியர்கள் இந்தியாவுக்கும் இடம்பெயர்ந்தனர். போர்க்களத்தையும் மோதும் இராணுவங்களையும் கொண்டிருந்த உள்நாட்டுப் போருள்ள இது என்றாலும் நடைபெற்ற வன்முறைகள் எதுவுமே தற்செயலானவை அல்ல. பல்வேறு தரப்பின் ஆயுத குழுக்களும் கும்பல்களும் எதிர்த்தரப்புக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு செயல்பட்டவை. சக மனிதர்களை விரோதிகளாக்கியது பிரிவினை. காயங்கள் புறையோடி வடுகளாகின. ஆனால் யாரும் பொறுப்பாக்கப்படவில்லை. எந்தவித சமாதான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நடந்த சம்பவங்கள் பற்றிய விவரங்களும் பதிவுகளும் மௌனத்தில் புதைந்து சொல்லப்படாத கதைகளாக அழிந்து போயுது. நடந்த பயங்கரங்களை பதிவு செய்யும் முயற்சிகளில் இலக்கியமும் சினிமாவும் வழிகண்டன. பிரிவினையின் அரசியல் குறித்தே வரலாற்று ஆசிரியர்களின் கவனம் குவிந்தது. இந்த மாபெரும் பிளவின் அனுபவங்கள் மக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கங்களை நோக்கி அவர்களின் கவனம் திரும்ப நீண்ட காலம் பிடித்தது. சம்பவங்களின் நேரடி காட்சிகள் பெரும்பாலானோர் இறந்துவிட்டதாக நிலையில் வாய்மொழி வரலாற்றை பதிவு செய்யும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளாக தொடங்கியிருக்கிறது. இறந்தவர்களுக்கு பெரிய அளவிலான நினைவு சின்னங்களும் இல்லை. பிரிவினைக்கான நினைவு சின்னம் ஒன்று இந்தியா பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் 2016 தான் அமைக்கப்பட்டது. பிரிவினையின் போது மொத்தம் 2000 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 2 பகுதிகளாக இருந்த பாகிஸ்தான் 1971 கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று வங்கதேசம் என்ற புது நாடாக உருவானது. எல்லைகள் சுருங்கி போயின. 1947 சுதந்திரத்தின் போது பிரிவினையால் 2ஆக துண்டாடப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் என பிரிந்த நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் மீண்டும் 2ஆனது. சுதந்திரத்திற்கான ஏற்பாட்டின் போது இமாலயத்தின் அடிவாரத்தில் இருந்த காஷ்மீரின் அரசர் இந்தியாவுடன் இணைய முடிவெடுத்தார். இந்து அரசர் இந்தியாவுடன் இணைய முடிவு எடுக்க
ஆனால் மக்களில் பெரும்பான்மையானோர் முஸ்லீம்களாக இருந்ததால் சுதந்திரமடைந்த சில மாதங்களில் காஷ்மீர் மீதான உரிமை குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை எழுந்தது. சிக்கலான மோதல்கள் தீர்க்கப்படாத நிலையில் காஷ்மீர் பிரச்சனையே இரு நாடுகளுக்கிடையிலுமான உறவுகளை பிரிக்க துவங்கியது. இதர பிரச்சனைகள் அதற்கப்புறம் ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சது. இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தும் தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டும் நிலையில் பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் பிரிவினைவாத குழுக்களுடன் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா மீது பாகிஸ்தானும் குற்றம் சாட்டி கொண்டு தான் இருக்கிறது. இரு நாட்டு அரசியல் தலைவர்களும் அவ்வப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும்போது உறவுகளில் திருப்பும் முனை தோன்றும் என்ற நம்பிக்கை எழும். ஆனால் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு என்பது காணல் நீராகவே இருக்கிறது. அண்டை நாடான பாகிஸ்தானை விட தொலைதூரத்தில் உள்ள நைஜீரியா, பெல்ஜியம், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் இந்தியாவுக்கு இணக்கமான உறவு உள்ளது. இந்தியாவின் பிரம்மாண்டமான ஹிந்தி மொழி திரைப்படத்துறை பாலிவுட் என்ற பெயரில் பாகிஸ்தானில் பிரபலமாக இருக்கிறது. பாகிஸ்தானின் தொலைக்காட்சி தொடர்கள் இந்தியாவில் விருப்பத்துடன் பார்க்கப்படுகின்றது. எது எப்படியா இருந்தாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார இணைப்புகள் பலவீனமாக உள்ளது. உறவுகள் பாதிப்படைந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் அட்டாரி வாகா எல்லைப்பகுதி இரு பகுதிகளிலும் பலரை ஈர்ப்பதாக உள்ளது. நீண்ட எல்லைப்பகுதியை கொண்டுள்ள இரு நாடுகளும் சில எல்லை கடப்பு வழிகளையே கொண்டுள்ளது. பாகிஸ்தானில் இராணுவமும் உளவு பிரிவும் அதிக அதிகாரமும் சக்தியும் பெற்று விளங்குவதும் அங்கு இராணுவ ஆட்சி பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துள்ளதும் கவனத்தில் கொள்ளக்கூடியது. தனது மிகப்பெரிய அண்டை நாடான இந்தியாவிடம் இருந்து இராணுவ அச்சுறுத்தல் இருப்பதாக பாகிஸ்தானில் பலர் கருதுவதால் அங்கு ஆயுதப்படைகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டு ஜனநாயக பாதையில் செல்வதில் சுணக்க நிலை காணப்படுகிறது. பாகிஸ்தானின் 200 மில்லியன் மக்கள் தொகையில் பெரும்பான்மையோர் முஸ்லீம்கள். இந்தியாவின் 1300 மில்லியன் குடிமக்களில் 1/7 இஸ்லாம் மதத்தினர். 2050களில் இந்தோனேசியாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே அதிக முஸ்லீம்கள் வசிக்கும் நாடாக இந்தியா முன்னேறிவிடும் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. ஆனால் இந்திய நாடாளுமன்றத்திலும் பிற துறைகளிலும் இஸ்லாம் சமூகத்தினரின் பங்கு குறைவாகவே இருக்கிறது. இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் தங்கள் நட்பை பற்றி பெருமிதம் கொண்டுள்ளனர் என்பதோடு தேசபக்தி என்பது இரு நாட்டு மக்களிடையே சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகளின் போது அது ஆக்ரோஷமாக வெளிப்படும். ஆனால் இரு நாடுகளுமே 70 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த துயரத்தின் தாக்கத்தில் இருந்து விடுபடவில்லை. சரி, இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்பப்பெல்லாம் போர் நடந்தது அது குறித்து ஒரு சில தகவல்கள் பார்ப்போம் வாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் 1947 ஒன்று நடந்திருக்கு. விடுதலை பெற்ற ஆண்டே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் மன்னர் ஹரிசிங் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் நாட்டை தங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொள்ள வேண்டி 22 அக்டோபர் 1947 முதல் 31 டிசம்பர் 1948 முடிய இந்த போர் நடந்தது. இந்த போரில் இந்தியா ஒரு சில பகுதியும் பாகிஸ்தான் ஒரு சில பகுதிகளையும் பிடிச்சிட்டாங்க. போரில் இந்திய தரப்பில் 1500 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 3500 வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்பில் 6000 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 14000 வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த 4 போர்களில் இதுதான் முதல் போர் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிற மாதிரியே பேரும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு போர் நடந்திருக்கு. இது 1965ஆம் ஆண்டு நடந்திருக்கு. ஏப்ரல் 1965 முதல் செப்டம்பர் 1965 வரை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற போரை குறிக்கும். இதுதான் இந்த போர். இது இரு நாடுகளுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய பகுதியான காஷ்மீர் குறித்து உருவான இரண்டாவது காஷ்மீர் போர் என அழைக்கப்படுகிறது. முதலாவது காஷ்மீர் போர் தான் அந்த 1947 இடம்பெற்றது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் ஜிப்ரால்டர் நடவடிக்கை என்ற பெயரில் கிட்டத்தட்ட 600 பாகிஸ்தானிய படைகள் இந்திய எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவிட்டாங்க. இந்நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை அறிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் இரண்டாவது போர் தொடங்கியது. மொத்தம் 5 வாரங்கள் நடந்த போரில் இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். ஐக்கிய நாடுகளின் அமைதி முயற்சிகளை அடுத்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு அதன் பின்னர் சோவியத் ஒன்றியத்தில் தஸ்கெண்ட் நகரில் இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த மூணாவது போர் பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு நடந்திருக்கு. 3 டிசம்பர் 1971 அன்று 11 இந்திய வான்படை முகாம்களின் மீது பாகிஸ்தான் வலிந்த தாக்குதலை மேற்கொண்டதும் இந்தியா கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை போருக்குள் நுழைந்தது. இப்போர் 13 நாட்கள் நீடித்து வரலாற்றில் மிகவும் குறுகிய காலம் நடைபெற்ற போராக இடம்பெற்றுள்ளது. அடுத்து கார்கில் போர். இதுதான் கடைசியாக நடந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999 நடந்திருக்கு. 1999 மே முதல் ஜூலை வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த கார்கில் போர். இந்த போர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரின் அருகில் நடந்திருக்கு. கார்கிலை மீட்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையான விஜய் நடவடிக்கை என்ற பெயரிலும் இது வழங்கப்படுகிறது.
அதாவது மே 1999 பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானிலிருந்து கட்டுப்பாடு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்தது இந்த போருக்கு ஒரு முக்கிய காரணனே சொல்லலாம். போரின் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் பழியை முற்றிலும் காஷ்மீரி போராளிகள் மீது சுமத்தியது. ஆனால் உயிரிழந்த வீரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் போருக்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆகியோர் விடுத்த அறிக்கைகள் மூலமாகவும் பாகிஸ்தான் துணை இராணுவப் படையினர் தளபதி அஷ்ரஃப் ரஷீத் தலைமையில் போரில் ஈடுபட்டிருந்தது உறுதியானது. இந்திய வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதிகளை மீட்டது. சர்வதேச நாடுகள் பாகிஸ்தானின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுடனான போரை கைவிட்டது. இப்போரானது மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போருக்கு சிறந்த உதாரணமாகும். இதுவரை இந்த போர் மட்டுமே அணு ஆயுத சக்தியுடைய நாடுகள் இரண்டுக்கிடையில் நடந்த நேரடி போராகும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 4 போர் நேரடியாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போர் அப்பப்போ நடந்திருக்கு. அதனால் போர்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன துப்பாக்கி சண்டைகள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தற்போது பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் போர் நடக்கிறது போல் நமக்கு தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம 40 இராணுவ வீரர்களை கொண்டு இருக்காங்க. பதிலடிக்கு நாம் அவங்க 300 தீவிரவாதிகளை கொண்டு இருக்கோம். ஸோ தற்போதைய சூழலில் போர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.